இன்னைக்கு ஒரே உங்க வீட்டுக்குள்ள காலையிலேயே புலம்பிட்டே இருக்கீங்களா? சண்டை பேச்சு தான் உங்க வீட்டுக்குள்ள இருக்கா? தேவனோடு கூட உறவாடாதபடிக்கு போராடிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல துக்கத்தோடு உட்கார்ந்துருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 37:22, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தரால் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களே. உங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சாந்தம், அமைதி. இது உங்களுக்குள்ள இருக்கா? நீங்க பூமியே சுதந்தரித்துக் கொள்வீங்க. எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துடும். ஆகையால் இது பிசாசானவன் என்ன செய்யறான்? இந்த ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்குள் வராதபடிக்கு குழப்பத்தை உண்டாக்க பார்க்கறான், பிரிவினையை உண்டாக்க பார்க்கறான், சண்டை சச்சரவுகளை உருவாக்க பார்க்கறான். இதற்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் இந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்ளத்தக்க தேவ நன்மையால் உங்களை திருப்தியாக்க இந்த காலை வேளையிலும் அவர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக உங்களோடு கூட இருக்கிறார். உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. உங்களுடைய போராட்டத்தை நிப்பாட்டி நீங்க சந்தோஷத்தோடு தேவனை துதிச்சு பாடி உங்க வேலைகளை பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.